மீனவர்கள் வந்து கடல் சார்ந்த இதில் வந்து அவங்க வந்து வல்லவர்கள். மற்ற விஷயங்கள் அவங்கள பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஒரு மோட்டார் ஸ்போர்ட்டு, கடல் பகுதிகளை, குறிப்பிட்ட எல்லை பகுதிகளில் வந்து மக்களை வந்து போட்டில் கொண்டு போகிறது, ஒரு கேளிக்கைக்கு இது கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா கடலில் போய் உள்ளே போய் இருக்கலாம், ஏதாவது ஒன்று மாட்டிங்கன்னா அவங்க உயிர் போயிடும். கள நிலவரம், அதாவது நெல்லையப்பர் மையமாக கொண்ட நெல்லை பெருமக்கள், தாமிரபரணி, தாமிரம் இருக்கும் அந்த அதுதான் மகத்துவமே. நீங்கள் இருட்டுக்கடை அல்வா பற்றி சொன்னீங்க. அந்த அல்வானாலே வந்து அந்த தாமிரம் கலந்த நீர் இருக்கிறதுனால அதனோட ஸ்பெஷல் பாளையங்கோட்டை தொகுதி வந்து அது கொஞ்சம் பேசப்பட்டு வருகிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது பாளையங்கோட்டை தொகுதியிலையும் வந்து இன்னும் இந்த ஒரு சில இந்த கருப்பட்டி ஆலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம். அந்த மாதிரி மேம்படுத்துறது இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா வணிகர்கள் நிறைந்த அதான் அந்த கருப்பட்டி இது வந்து அங்கே பாளையங்கோட்டை தொகுதியில் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பனைமரம் இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கலாம். போட்டியே தேசிய கட்சிகளுக்கு தான், காங்கிரஸா பாஜகவா. திராவிட கட்சிகள் அங்கே வந்து அதிக ரோல் வந்து பண்ணுறது. நகரப்புறங்களில் எல்லாமே கலந்துருக்கிறாங்க. அது இல்லாமல் தூத்துக்குடி, நெல்லை, நம்ம அந்த மிக்ஜாம் புயல் வரும்போது அந்த நேரத்தில் அங்கே வந்து மழை வெள்ளம் வந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணல. அந்த கரையோரங்களில் இருக்க நம்ம ஒரு சில ஆடியோலாம் பார்த்தோம். கலெக்டரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காலி பண்ணி போயிடுங்க, இல்லைன்னா அடிச்சுட்டு போயிடும் அப்படின்ற ஆடியோலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நேரத்தில் வெளியே வந்தது. இப்போ வந்து இந்த வாக்குறுதியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5 லட்சம் ரூபாய் என்ன லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமானம் இருக்கும் அவங்களுக்குலாம், அவங்களுக்கும் வந்து நலத்திட்டங்கள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்லாம் ஒரு சில அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. யார், நம்ம முதலமைச்சர். கிட்டத்தட்ட ஓவராலாக சார் இப்போ தென் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொகுதிகளில் இந்த கள நிலவரம் இருக்குது. ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க 80 தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1000 ஓட்டுக்கு கீழே தான் விக்ட்ரி மார்ஜின் இருக்குன்றது தான் கள நிலவரம். ஏன்னா நம்ம இந்த தடவை வந்து கொங்கு சட்டசபையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோமோன்னு ஒரு சூழ்நிலை உருவாகி அதற்கான அறிகுறி தெரிய பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்த ஒரு கூட்டம் தான். அவருடைய பேச்சையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு பேசின பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் ஒரு விதமாக வந்து எதிரொலிக்குது. அப்புறம் அது தூத்துக்குடி வரைக்கும் அவர் சென்று அங்கேயும் அது இதே போன்று ஒரு மாஸ் ஸ்பீச்சை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் பின்தொடர்ந்து வந்தவங்க தொடர்ந்து விபத்தில் சிக்குவது, அதான் அது இளைஞர்கள் ஓட்டே வங்கியே இல்லாத ஒரு சில இளைஞர்கள் செய்கிற அட்டகாசம். அது சினிமா மோகத்தில் அவங்க செய்கிறாங்க. வீட்டு உபயோக பாத்திரங்கள்லாம் நிறைய செய்கிறாங்க. கோபுர கலசங்கள்லாம் செய்கிறாங்க. அவங்க தாமிரபரணி மட்டும் இல்லை, காவிரி கரை ஓரத்தில் இருக்கிற நாச்சியார் கோயில், நாச்சியார் கோயில், கும்பகோணம், அதே மாதிரி சுவாமி மலையெல்லாம் வந்து நிறைய சுவாமி சிலைகளை வந்து தொடர்பு இருக்கும் பாருங்க. தொடர்பு, ஆமாம், தாமிரபரணிக்கு காவிரி கரைக்கும் உள்ள தொடர்பு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். தேர்தல் விறுவிறுப்பு, பரபரப்பு, ஒருவர் மீது ஒருவரான அரசியல் ரீதியான விமர்சனங்கள் எல்லை கடந்து சென்றாலும் ஒவ்வொரு தொகுதி சார்ந்து பார்க்க வேண்டியது, அலச வேண்டியது, அதனுடைய தன்மைகளை பொறுப்புணர்வோடு மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியது நமக்கு கூடுதல் கடமையாகும், பொறுப்பாகும். அறநெறி சார்ந்து அது ஒரு பணி என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், குமரி மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய தொகுதி கள நிலவரத்தை எடுத்துக்கூற நம்மிடம் இடந்திருக்கிறார் மக்கள் நல்வாழ்வு கட்சியினுடைய பெரம்பூர் தொகுதியினுடைய வேட்பாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி. நெல்லை வந்து உங்களுடைய சொந்த ஊர். நெல்லையில் வந்து பார்த்திங்கன்னா திமுக சார்பில் சுப்பிரமணியன் அவர்கள் போட்டிடுறாரு. அதுபோல் வந்து பாளையங்கோட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் சம்சுதீன் அவர்கள் போட்டிடுறாரு. அதே போல் அம்பாசமுத்திரம், அதே போல் நாங்குநேரி, ஒவ்வொரு தொகுதியாக சொல்லிக்கிட்டே போகலாம். கூடுதல் முக்கியத்துவம் பெறுற தொகுதி எதுனா தலைநகர் தொகுதி, நெல்லை தொகுதி. ஏனென்றால் கடந்த முறை 2021 நயனா நாகேந்திரன் அங்கே போட்டிக்கிட்டார். இப்போது வந்து அவர் சாத்தூரில் நிற்கிறார். அவர் வந்து இந்த மாவட்டம் இல்லை, அது வேறு மாவட்டத்தை சார்ந்த தொகுதி, அங்கே வந்து போட்டிடுறாரு. இதே போல் தூத்துக்குடி தொகுதியில் தலைநகர் தூத்துக்குடியில் கீதா ஜீவன் போட்டிடுறாங்க. அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் செல்லப்பாண்டி, அவர் முன்னாள் அமைச்சர் தான், அவர் போட்டிடுறாரு. தாவிக சார்பில் நடிகர் ஸ்ரீநாத் அவர்கள், ஆமாம், அவரோட நண்பர்
அவரோட நண்பர் அவர் போட்டிடுறாரு. அதுபோல் குமரி சொல்ல வேணாம், குமரியில் வந்து ஒரு தொகுதி வந்து அதிமுக கன்னியாகுமரி தொகுதியில் தலைவாய் சுந்தரம் போட்டிடுறாரு. மற்ற தொகுதிகள்லாம் பாஜக சார்பில் போட்டிடுறாங்க. ஒரு தொகுதி கிள்ளியூர் வந்து தமாக சார்பில் போட்டிடுறாங்க. மற்ற 4 தொகுதியில் பாஜக போட்டிடுறாங்க. காங்கிரஸ் வந்து 3 தொகுதியில் போட்டிடுறாங்க. விளவங்கோடு, குளச்சல், அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே வந்து போட்டியே தேசிய கட்சிகளுக்கு தான். காங்கிரஸா பாஜகவா, திராவிட கட்சிகள் அங்கே வந்து அதிக ரோல் வந்து பண்ணுறதில்ல. கரெக்ட். எப்பொழுதுமே அங்கே ஒரு கடுமையான போட்டியை தான் வந்து காங்கிரஸும் பாஜக இடையே வந்து ஏற்பட்டிருக்கு. நகரப்புறங்களில் எல்லாமே கலந்துருக்கிறாங்க. நகரப்புறத்தில் வந்து பிள்ளைமார், நாடார்கள், முக்குளத்தோர், அது இஸ்லாமியர் எல்லாருமே வந்து நகரப்புறத்தில் புகழ்பெற்ற தாமிரபரணி, அம்பாசமுத்திரம், விவசாயம் என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். இருட்டுக்கடை அல்வா. நெல்லை வந்து நமக்கு எல்லை இல்லாமல் என்றுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அன்பு தொலைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஊரை சார்ந்தவர் என்பது உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு. அங்கே உள்ள தொகுதியோட கள நிலவரத்தை அதாவது இப்போ தூத்துக்குடியிலேருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ தூத்துக்குடியில் வந்து கடந்த ஒரு இந்த விளாத்திக்குளம் பிரச்சனையிலேருந்து வந்து உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு. கடுமையாக வந்து கனிமொழி அவர்கள் சென்றபோது கடுமையாக எதிர்த்தாங்க முதல் தடவையாக பார்த்தப்போ. அதுக்கப்புறம் இவர் வைகோ போய் அவங்க அந்த நீர் ஆகாரத்தை கொடுத்து வந்து அவங்க உண்ணாவிரதத்தெல்லாம் முடிச்சு வச்சார். ஆனால் இருந்தாலுமே அந்த ஆறாத புண்ணாக இருக்கிறது. அது இல்லாமல் தூத்துக்குடி, நெல்லை, நம்ம அந்த மிக்ஜாம் புயல் வரும்போது அந்த நேரத்தில் அங்கே வந்து மழை வெள்ளம் வந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணல. 3500 கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சி திட்டத்துக்காக கொடுக்கப்பட்ட மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபண்டு வந்து எதையுமே சரியாக பயன்படுத்தல தான் உண்டு. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா நகரம் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது, மக்கள் தொகை அதிகரிக்குது. இன்றைக்கி வந்து 8.5 கோடி மக்கள் ஆகிட்டாங்க. அந்த பகுதிகள்லேயும் வந்து இப்போ இந்த வின்ஃபாஸ்ட்டு தூத்துக்குடியெலாம் வந்துட்டு அங்கேயும் வந்து வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் சிட்டியிலேருந்து இந்த பக்கம் போகிறவங்களும் இருக்காங்க, பெங்களூர்லேருந்து வரவங்களும் இருக்காங்க வின்ஃபாஸ்ட்டுக்காக. மற்ற இந்தியா நகரங்கள்லேருந்து தூத்துக்குடிக்கு வர்றாங்க. ஏன்னா ஸ்டெர்லைட் ஏற்கனவே அங்கே இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த நகரங்கள் எல்லாருமே வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வருது. அறிவு ரீதியாகவும் சரி, இளைஞர்கள் மேல் படிப்பு படிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணால் மழை வெள்ளம் வரும்போது அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கான வடிகால்களோ எதுவுமே இல்லை. அந்த கரையோரங்களில் இருக்க நம்ம ஒரு சில ஆடியோலாம் பார்த்தோம். கலெக்டரே வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் காலி பண்ணி போயிடுங்க, இல்லைன்னா அடிச்சுட்டு போயிடும் அப்படின்ற ஆடியோலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நேரத்தில் வெளியே வந்தது. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரியாக கொடுக்கல, கடைசி நிமிடத்தில் நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்ற சூழ்நிலையில் பேசியிருக்காரு. அது இல்லைன்னு சொல்லி அந்த கலெக்டரையெல்லாம் மாற்றினாங்க. நெல்லை, தூத்துக்குடி மாற்றி போட்டாங்க அந்த பிரச்சனை வந்தப்போ. சரியான முறையில் வந்து அந்த மக்களை வந்து கவனிக்கலை. அந்த ஆற்றங்கரைகளோட படுகைகளோட வெள்ளம் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடி போச்சு. அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கான வடிகால்களை உருவாக்கலை. இந்த ஊரக வளர்ச்சி திட்டம் நீங்கள் பிரிட்ஜு மற்ற இடங்கள்லாம் டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணல. அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஒன்று சொல்லியிருந்தார். தூத்துக்குடி டு மதுரை அந்த ப்ராட்கேஜ் லைனை டெவலப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இருந்தது. ஒரு அந்த இதை வந்து விரிவடைவதற்கு மாநில அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு இல்லை. அதனால் அந்த ப்ராஜெக்டே ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. ஸ்க்ராப்னால் அதை ஹோல்டில் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பேப்பரில் படிச்சிருக்கலாம். அதெல்லாம் மழை வெள்ள நிவாரண பகுதிகள்லாம் அப்படி போனாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்து மேலே குறை சொன்னாங்க. ஆனால் மீண்டும் அவர் தானே சார் தேர்ந்தெடுத்தாங்க. யார்? மீண்டும் கனிமொழி அவர்களை தானே தேர்ந்தெடுத்தாங்க. எம்பி எலெக்ஷனில் தேர்ந்தெடுத்தாங்க. பட் அதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா வாக்குகளுக்கு நீங்கள் காசை கொடுத்துட்டிங்கன்னா அதான் அப்படி தான் பண்ணுவாங்க மக்கள். ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஒரு மாயை. அங்கே வந்து இன்னும் மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவடையலைன்னு தான். ஆனால் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு இப்போ ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் நடந்து, லோக்சபா தேர்தல். இன்னும் நிறைய இந்த பாலியல் தொந்தரவுகள் சரியான வகையில் வந்து இப்போது இவங்க இந்த என்ன சொல்கிறது, இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பார்த்தீங்க குடும்ப தலைவிகளுக்கு. முதல் கட்டமாக 70 லட்சம், ரெண்டாவது கட்டமாக இன்னொரு 80 லட்சம் என்னமோ சேர்த்தாங்க. 1.5 கோடி ஆச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2.35 தான் வந்து ஒரிஜினலாக குடும்ப தலைவிகள் அட்டை. அந்த இந்த அட்டைகள் அது வந்து நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இவர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கும்போது
அவர் வந்து டேட்டா யாரெல்லாம் இந்த 3 லட்சம் 2 லட்சத்துக்கு கீழே வருமானத்துக்கு கீழே வராங்களோ அவங்களோட டேட்டாவெல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்கீமை போட்டாங்க. இப்போ வந்து இந்த வாக்குறுதியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5 லட்சம் ரூபாய் என்ன லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமானம் இருக்கவங்களுக்குலாம் அவங்களுக்கும் வந்து நலத்திட்டங்கள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்லாம் ஒரு சில அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு யார், நம்ம முதலமைச்சர் அவர்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பெண்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் ஸ்கீமில் வந்து அவங்கள விடுபட்டாங்க. பெண்கள் விடியல் பயணம் திட்டம் எவ்வளோ வாக்காளர்கள் இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் 5,60,00,000 5.6 இல்லைங்களா? அதானே அந்த இதில் நீங்கள் இப்போ பிரித்து பார்த்தீங்கன்னா 2,80,00,000 யார், ஆண்கள் பெண்கள் அப்படின்னு 2 வகைகளாக இருக்கிறாங்க. அப்போ அந்த கணக்கை போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து வாங்குது. இது மிகப்பெரிய ஊழல். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யார் முன்னெடுத்து அந்த வந்து கால்குலேஷன் பண்ணி அந்த இதை கேட்குறாங்களோ அது அடுத்த அதிமுக ஆட்சி மாறும்போது அதிமுக வரக்கூடிய சூழ்நிலையில் இதை வந்து ஊழல்னு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல சார் தூத்துக்குடி. இதெல்லாம் மழை வெள்ளங்களில் பாதிக்கப்பட்ட இது வந்து இன்னும் ரணமாக தான் இருக்குது அங்கே ஊரில். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி பேசியிருக்க பேச்சு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அங்கே வந்து குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் திருநெல்வேலியிலும் திமுக உன்னுடைய இது கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. வேட்பாளர்களை அந்த மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்போ வரீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நெல்லையில் இன்னைக்கு விஜய் பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு கடந்த ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு. அவருடைய பேச்சையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு பேசின பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் ஒரு விதமாக வந்து எதிரொலிக்குது. அப்புறம் அது தூத்துக்குடி வரைக்கும் அவர் சென்று அங்கேயும் அது இதே போன்று ஒரு மாஸ் ஸ்பீச் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் பின்தொடர்ந்து வந்தவங்க தொடர்ந்து விபத்தில் சிக்குவது, அதான் அது இளைஞர்கள் ஓட்டே வங்கியே இல்லாத ஒரு சில இளைஞர்கள் செய்கிற அட்டகாசம். அது சினிமா மோகத்தில் அவங்க செய்கிறாங்க. கூட ரஜினிகாந்த் கூட ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு, நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க, கெட்ட நண்பர்களோட போதை நண்பர்களோட பழகாதீங்க, உங்கள் படிப்பை கவனம் பண்ணுங்க, குடும்பத்தை கவனிங்க அப்படின்னு சொல்லி ஏதோ இந்த ஹைதராபாத்லேருந்து ஏர்போர்ட்டில் இன்றைக்கி இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒன்றை வந்து மறந்துட்டார். ஒரே தலைவனில் அவர் தான் வந்து பேசியிருக்கார், என்னோட நண்பர் கண்ணியமானவர் அப்படின்லாம் வந்து ஸ்டாலினை வந்து உயர்த்தி பேசியிருக்கார். இவர் கமலஹாசன் வந்து இப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்தாங்க. என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ரஜினியும் கமலும் ஒன்றா சேர்ந்து நடிக்க மாட்டாங்களான்னு. அது ஒரே தலைவன்ற படத்தில் வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்போ ஹைதராபாத் அவர் வந்து 2 பேருமே இவர் வந்து டார்வின் கோத்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் காமெடியாக இருக்குது இவங்க பேசுகிறதுலாம். இந்த சினிமா கூத்தாடி கூட்டம்ன்றது எம்ஜிஆரை விட்டுருங்க, அது வந்து அவர் வந்து சிந்தனையை தூண்டுற அளவுக்கு சினிமாக்களில் குறிப்பிட்டு கேட்டு எழுத வச்சார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாகட்டும் அல்லது வந்து எந்த எழுத்தாளர் கவியரசு கண்ணதாசன் ஆகட்டும், அவங்களாம் கேட்டு எப்படி எழுது, என்ன பாடல் வரிகளில் மக்களினுடைய இதை வந்து தூண்டணும். தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்லாம் பாடியிருக்காரு இல்லையா? ஏன் என்ற கேள்வி உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் அப்படின்லாம் இது பாட்டு பாடி. பகுத்தறிவு பிறப்பதெல்லாம் கேள்விகள் கேட்பதன் ஆளே. ஆமாம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப சிந்தித்து எழுதின அவருடைய. அதே மாதிரி நான் படித்தேன் காஞ்சியில் நேற்று, நான் அதை உனக்கு சொல்லட்டுமா இன்று அப்படின்னு சொல்லிலாம் பாடல் வரிகளில் இருக்கு. ஒரு செக்டர் மட்டும் எல்லா விதமான அதாவது படகோட்டியில வந்து மீனவர்களே ஃபுல்லா கவர் பண்றாங்க. ஆமா, அதுதான் நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, கரெக்டா. அந்த மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு 100 வீடு கூட கட்டி கொடுத்த மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல அந்த பகுதிகளில். ராமநாதபுரம், அதனால தான் நாகப்பட்டினத்தில் வந்து முதல் கேம்பெயின் போனார் யார், விஜய். முதல்ல மதுரை, அப்புறம் விக்கிரவாண்டி, மதுரை, அதுக்கப்புறம் வந்து இது திருச்சி, அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் ஏகப்பட்ட கூட்டம். ஏன்னா மீனவர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் பேசினார். இந்த கச்சத்தீவு பிரச்சனைலாம் இப்படிலாம் அதெல்லாம் அடிச்சு விட்டார் அவர். ஸோ அங்கே வந்து கூட்டம். அதுதான் எம்ஜிஆர் வந்து அந்த கடலோர மீனவ பகுதி மக்களை வந்து கவர்றதுக்கு இதெல்லாம் பண்ணார். புரியுதுங்களா? அந்த பாடல்கள் அந்த சினிமாவில் வந்து இதெல்லாம் கொண்டு வந்தார், படகோட்டின்ற படத்தெல்லாம். ஸோ அந்த மாதிரி மீனவர்களுக்கு எந்த நலத்திட்டமும் இந்த அரசாங்கம் செய்த மாதிரி பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நாம் ஆட்சிக்கு வந்தால் எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம்னு 3 முறை சொல்கிறாரு. விவசாயிகள், மீனவர்கள் எல்லாரும் நல்லா இருப்போம், அதுமாதிரி இளைஞர்கள்,
மாணவர்கள் எல்லாம் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு அனைத்து சார் இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் சார் அப்படின்னு கேட்குறேன். சொல்கிறாரு. அது நம்பிக்கை ஏற்படுத்தவா இல்லை அரசியல் ரீதியான பேச்சு அது? சார் அதெல்லாம் வந்து அரசியல் இதாவது நான் தான் சொல்கிறேன் சார், இன்னும் அரசியலே தெரியாதவங்க வந்து அரசியலுக்கு வராங்க சார். அரசியல்னா என்ன முதல்ல? இப்போ நான் டிவி விவாத மேடையில் பல பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கேன். எங்களோட தொகுதி எம்பி ஒரு சேனலில் வடசென்னையினோட எம்பி யார், கலாநிதி வீராசாமி, டாக்டர் கலாநிதி வீராசாமி, அவர் வந்து தான் கூட இருந்தார். வடசென்னையினோட பிரச்சனைகளை பேசியிருக்கான் அவர் முன்னாடி. 1000 கோடி ரூபாய் அதுக்கப்புறம் தான் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார் வடசென்னைக்கு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தூத்துக்குடியில் இதுதான் பிரச்சனை. மக்களுக்கு நலத்திட்டங்கள் தூத்துக்குடி, நீங்கள் மீனவர்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ வடசென்னையில் ஒரு பிரச்சனை வந்தது. இந்த மோட்டர் போட், சைனா மோட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அப்போல்லாம் பிரச்சனை வந்து. ஆனால் வந்து 8,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாயை உயர்த்தி தரப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் வந்து தனது தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கான இந்த மீன்பிடி தடைக்கால உதவி தொகையை உயர்த்துறேன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் வந்து 8,000 ரூபாய் வந்து வங்கி வரவிலேயே வந்து கடந்த மாதம் வர வச்சுட்டார். 8,000 ரூபாய் இருக்காது, 6,000 ரூபாய் இருக்கு. 8,000 ரூபாய் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இல்லை 8,000 வந்து அவங்க வங்கி கணக்கிலேயே வர வச்சுட்டாங்க. கடந்த மாதம் வர வச்சுட்டாங்க இந்த மீன்பிடி தடை காலத்தை முன்னிட்டு. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான இந்த நேரத்தில் ஒரு உதவி. அது போதுமானதா இல்லை என்று அவர்களும் இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ மீனவர்கள் வந்து கடல் சார்ந்த இதில் வந்து அவங்க வந்து வல்லவர்கள். மற்ற விஷயங்கள் அவங்கள பயன்படுத்தலாம். இப்போ வந்து ஒரு மோட்டர் ஸ்போர்ட்டு, கடல் பகுதிகளை, குறிப்பிட்ட எல்லை பகுதிகளில் வந்து மக்களை வந்து போட்டில் கொண்டு போகிறது, ஒரு கேளிக்கைக்கு இது கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இந்த நிறைய மகாராஷ்டிராவில் நான் பார்த்துருக்கேன். இந்த பெல்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த கொன்கன் பெல்ட்டில் இருக்க பீச் சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த பைக்கு, வாட்டர் ஸ்போர்ட் பைக்குன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து அந்த இது போகிறது, பேராகிளைடிங்கு, இந்த மாதிரி கேளிக்கை விஷயங்களை அந்த கவர்மெண்ட் வந்து அங்கே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. அங்கே அவங்க வந்து சேஃப்டி பண்ணிவிடுவாங்க. கடலில் ஏதாவது பிரச்சனை தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கடல் பகுதிகளில் மீனவர்களாக இருக்கலாம், அவங்க அந்த பகுதி நல்லா தெரியும், ஆழம் எவ்வளோ இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்றதுலாம். அதனால் அவங்க ஸ்விம் பண்ணி அவங்க காப்பாற்றிடுவாங்க. அவங்கள தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. யார் இந்த மோட்டர் ஸ்போர்ட்டுக்கும் பேராகிளைடிங் விஷயத்துக்கெல்லாம் யார், மாநில அரசாங்கம், மகாராஷ்டிராவில் இருக்காரு. அந்த மாதிரி நல திட்டங்கள்லாம் கொண்டாடலாம். மீனவர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பு உருவாகும். அதாவது இப்போது மீனவர்கள் வந்து மீன் பிடித்த மீதி நாட்களில் வந்து ட்ரை ஃபிஷ்ஷு இந்த இதை வந்து மேம்படுத்துறது, அதாவது கருவாடு இந்த மாதிரி இதில் வந்து ஸ்பெஷலாக கருவாடு பிக்கிள் இந்த மாதிரி இதெல்லாம் என்கரேஜ் பண்ணலாம். அவங்களுக்கு சுயதொழில் பண்ண சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். இப்போ கடல் பாசி இந்த மாதிரி விஷயங்கள், வேறு ஏதாவது கடல் ரீதியான உணவுப் பொருட்கள்லாம் வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மீன்பிடி தடை இருக்குது, அதெல்லாம் பிடிச்சி வச்சதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சதை அவங்க என்ன பண்ணலான்னா நம்ம வந்து வாஜ்பாய் காலத்தில் வந்து கோல்டு ஸ்டோரேஜ்னு நிறைய இடங்களில் உருவாக்குனாங்க. தடாவில் இருந்தது பெரிய கோல்டு ஸ்டோரேஜஸ், இன்னும் வந்து மாதவரம் கோல்டு ஸ்டோரேஜஸ்லாம் இருக்குது. மாம்பழம், காஷ்மீர்லேருந்து ஒரு ஆப்பிள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம்லாம் இருக்குது. அதே மாதிரி மீனவர்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜஸை பெரிய பெரிய கிடங்குகளை உருவாக்குனாங்கன்னா அவங்க நிறைய மீன்களை பிடிச்சி வச்சுட்டு அந்த கிடங்குகளை வச்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த மீன் இதுவாகும். அப்படின்னா அதை வந்து எதாவது ஃபுட் ப்ராசஸிங் பண்ணி அவங்க வந்து விற்றுக்கலாம். ஊறுகாவோ எல்லாம் ஏதோ ஏற்றுமதி செய்வதற்கு ஏதாவது ஒன்று ப்ராசஸ்டு ஃபிஷ் ஃபுட் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதில் வந்து கொண்டுடலாம். அதாவது ப்ராசஸ்டு ஃபிஷ் ஃபுட் ஜோனுன்னே உருவாக்கலாம். இப்போ நான் வந்து இது வடசென்னைக்கு ஏற்கனவே ஒரு டிவியில் பேசியிருக்கேன், அதனால் சொல்கிறேன் நான். இப்போ தூத்துக்குடியில் இப்போ உப்பெல்லாம் நிறைய உருவாகும் வெயில் காலம்னால. ஸோ அவங்களுக்கு வந்து மேம்படுத்தி கொடுக்குறது, உப்பு மழைக்காலங்களில் அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கணும். ஸோ இப்படி தான் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இது பண்ண முடியும். மீனவர்களை அதில் என்கரேஜ் பண்ணணும். உப்பளங்களில் வளர்க்குறது எல்லாமே அந்த கிடங்குகளை இது பண்ணுறது. அதே மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜஸ் நிறைய உருவாக்கணும் மீனவ பகுதிகளில். ஃபிஷ் ஃபுட்டு, இப்போ ப்ராசஸ்டு ஃபிஷ் ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறது தான் அவங்களுக்கு நலத்திட்டங்களை. கடல் பாசைகள், முத்து குளிக்கிறதுலாம் பண்ணுவாங்க தூத்துக்குடியில், அதை வந்து மேம்படுத்துறது எப்படி? அதாவது இங்கே கிடைக்கக்கூடிய முத்து மாதிரி எங்கேயுமே கிடையாது சார், அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே மத்திய அரசாங்கம் கூட இதில் வந்து தோய்வு. வேர்ல்டில் இந்த மாதிரி முத்து வந்து இருக்குன்னா அப்படின்னா எடுக்க முடியும் அப்படின்றது அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுத்து இன்னும் வேறு மாதிரியான
ட்ரைனிங்லாம் மேம்படுத்தி நலத்திட்டம் கொடுத்து சப்சிடி கொடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா கடலில் போய் உள்ளே போய் எடுக்கலாம், ஏதாவது ஒன்று மாட்டிச்சுன்னா அவங்க உயிர் போயிடும். புரியுதுங்களா? என்னதான் அவங்க வந்து எக்ஸ்பர்ட் அந்த நீர்நிலைகளில் தாங்கி உள்ளே போய் நீந்தி எடுக்கக்கூடிய எக்ஸ்பர்டீஸ் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். மீனவர்களுக்குன்னு ஸ்பெஷல் இன்சூரன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து அந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் கொண்டு வரணும். என்ன மாதிரி எம்எல்ஏ வந்தால் நான் இதெல்லாம் குரல் கொடுப்பேன். ஆல்ரெடி என்னோட வடசென்னை பகுதியில் இருக்க மீனவர்களுக்காகவும் குரல் கொடுத்துருக்கேன் நான். இப்போ சுருக்கமாக நெல்லை தொகுதியினுடைய கள நிலவரம். அதாவது நெல்லையப்பர் மையமாக கொண்ட நெல்லை பெருமக்கள் தாமிரபரணி தாமிரம் இருக்கும் அந்த அதுதான் மகத்துவமே. நீங்கள் இருட்டுக்கடை அல்வா பற்றி சொன்னீங்க. அந்த அல்வானாலே வந்து அந்த தாமிரம் கலந்த நீர் இருக்கிறதுனால அதனோட ஸ்பெஷல் டேஸ்ட். அந்த சுவை அந்த தாமிரம் கலந்த நீர்ல இருந்து செஞ்சாதான் அது ஸ்பெஷல் டேஸ்ட்டு. அதனாலதான் அது திருநெல்வேலி அல்வா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பரணி தாளாட்டுகிற 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் காந்திமதி, இன்னும் அவங்க அதனுடைய மகிமை. இன்னொரு விஷயம் வந்து இருட்டுக்கடை சுவை. ஆமாம், 2 தான். அது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பட்டறைகள், அதாவது கோபுர கலசங்கள் செய்கிறது, அது மாதிரி வீட்டுக்கு தேவையான தாமிரம் கலந்த வெண்கல பாத்திரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அந்த திருநெல்வேலி பகுதியெல்லாம். இதெல்லாம் ஒரு ஹப்பு உருவாக்கணும். ஸ்பெஷல் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனோ இண்டஸ்ட்ரியல் பார்க்கோ உருவாக்குனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கும். இது வந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட செட்டியார் வகையினர் வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மூலப்பொருள்கள் வேற அதெல்லாம் வந்து ஆமாம், ரா மெட்டீரியல்ஸு, அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்து சப்ளை டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இதெல்லாம் கொண்டு வரணும். இப்போ தூத்துக்குடியில் வந்து ஏர்போர்ட்டும் இருக்குது, அதுமாரி ஹார்பர் இருக்குது. 2 நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள இந்த சின்ன சின்ன தொழில்கள்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி அவர்களே வந்து முன்னிட்டு செய்யலாம். ஆமாம், அதுதான் சார். இவங்களுக்கு கார்ப்பரேட்டுக்கு வந்து வெளிப்படையாக சொன்னோன்னா மன்மோகன் சிங் காலத்தில் தான் போடப்படுது கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது பொது பெரிய நிறுவனங்களுடைய சமுதாய ஆர்வம் அப்படின்ற இதில் அதில் வந்து 2% அவங்க ப்ராஃபிட்லேருந்து ஒதுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி செய்யணும். ஸோ அந்த சிறு குறு தொழில்களை வந்து அரவணைக்கிறது, இந்த மேம்படுத்துறது, அவங்களுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களை வந்து ஊக்குவிக்கிறது, ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்து திருநெல்வேலியில் வந்து பண்ண முடியும். ஏன் குறிப்பாக வந்து 4 நேரியினுடைய இது என்ன சொல்கிறது, நம்ம முரசொலி மாறன் அவர்கள் வந்து ஆரம்பித்தார் ஐடி பார்க்கு, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பார்க். அது சிறப்பு பொருளாதார பார்க் வந்து இப்போ 2016 பீரியடில் மோடி அரசாங்கம் வந்தப்பறம் ஜோகோவுக்கு இடம் கொடுத்தாங்க. ஜோகோ கம்பெனி வந்து என்னன்னா வசந்தகுமார் மறைந்துட்டார். அவர் இருந்திருந்தாருன்னா அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து இது தோய்வு தான். திமுக வந்து அதை வந்து அப்படியே தோய்வில் போட்டாங்க 4 நேரி. அந்த 4 நேரி நீர் திட்டங்கள் வந்து அந்த இணைக்கும் குடிநீர் திட்டங்களை மேம்படுத்தணும் அந்த பகுதிகளில். ராதாபுரம் அந்த பகுதிகளில் அதான் இந்த நீர் பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்து இன்னும் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஜல் ஜீவன் மிஷன் அந்த ஸ்கீமெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. அந்த திமுக அரசாங்கத்தினோட ஃபெயிலியரே வந்து சென்னையிலேயே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் நீர் கொடுக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும் தான் ஜல் ஜீவன் மிஷனோட. இன்னும் தமிழ்நாட்டில் அந்த ஸ்கீமே வந்து மறுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட ஸ்கீமாக தான் கிடக்குது. இதில் கொஞ்சம் பாளையங்கோட்டை தொகுதி வந்து அது கொஞ்சம் பேசப்பட்டு வருகிற தொகுதி முக்கியமாக. ஆமாம், அது பாளையங்கோட்டை தொகுதியிலையும் வந்து இன்னும் இந்த ஒரு சில இந்த கருப்பட்டி ஆலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம். அந்த மாதிரி மேம்படுத்துறது இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா வணிகர்கள் நிறைந்த அதான் அந்த கருப்பட்டி இது வந்து அங்கே பாளையங்கோட்டை தொகுதியில் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பனைமரம் இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கலாம். ஸோ அந்த பெல்ட் ஃபுல்லாகவே அதான் அந்த தூத்துக்குடி, இப்போ பாளையம், திருநெல்வேலி, அதே மாதிரி நெல் விவசாயம் வந்து நிறைய நடக்குது. தஞ்சாவூர் மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து திருநெல்வேலி தான். அம்பாசமுத்திரம் இந்த பகுதிகள்லாம் அவங்க வந்து இந்த செக் டேம்ஸ் எல்லாம் அதே மாதிரி இப்போ இவர் போட்டிருக்காரு, இந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன போட்டிருக்காருன்னா 200 கோடி ரூபாய் வந்து ஒதுக்குறோம் செக் டேம்ஸ், நீர்த்தேக்க டேம்ஸை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு டேம்லேயும் அதுக்கு 2000 கோடி ரூபாய் அதெல்லாம் அங்கே வந்து விரிவடைக்கணும். ஸோ அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து அங்கே நிறைய தேவைப்படுது. ஏன்னா நெல் கொள்முதல் வந்து நிறைய அங்கே வந்து சீர்படுத்தப்படணும். அதாவது நெல் கொள்முதல் மையங்களை வந்து நிறைய பெருக்கணும். அது இல்லாமல் அது வந்து என்ன சொல்ல மாடர்னைஸ்டாக
நவீன என்ன சொல்றது, அதை வந்து நீர்ப்பதம் வந்து ஈரப்பதம் கம்மியாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து சோலார்லேயே வந்து என்னது இந்த சோலார் தகடுகள்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்குது. அது ஹீட் நிறையா பண்ணும். உங்களுக்கு அதை வந்து இந்த வெயில் காலத்துலலாம் ஈரப்பதம் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அதுவும் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அங்கேயும் கொண்டு வரணும். இங்கேயும் வந்து அந்த பிரச்சனை இருக்கும். நம்ம பார்த்த மூட்டைகள்லாம் வந்து பயிர்களாக வந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அப்படியே கேட்பாரற்று கிடக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நெல்லை பகுதிகளில் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. சங்கரன் கோயிலில் வந்து அதான் சிறு தொழில் நிறைய. அங்கே சங்கரன் கோயில், கோயில்பட்டியில் வந்து கடலை மிட்டாய்க்கு ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து அந்த உலகளாவிய அளவுல வந்து இப்போ ஒரு பேசியிருக்காரு. புவிசார் குறியீடு புவிசார் குறியீடு வந்து அது கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே பண்ணலாம். அது இல்லாமல் புவிசார் குறியீடு இவங்களுக்கும் திருநெல்வேலி பகுதியில் இருக்கவங்களுக்கும் அந்த திருநெல்வேலி அல்வாவுக்கும் சரி இதுக்கும் சரி அவங்க மெட்டல் ப்ராசஸிங்லாம் பண்ணுறாங்க. நிறைய வெண்கலம் சார்ந்த அந்த தாமிரம் கலந்த இதெல்லாம் வந்து பண்டைய கால வழிமுறைகளில் பாத்திரங்கள், வீட்டு உபயோக பாத்திரங்கள்லாம் நிறைய செய்கிறாங்க. கோபுர கலசங்கள்லாம் செய்கிறாங்க. அது இந்த தாமிரபரணி மட்டும் இல்லை, காவிரி கரை ஓரத்தில் இருக்கிற நாச்சியார் கோயில், நாச்சியார் கோயில், கும்பகோணம், அதே மாதிரி சுவாமி மலையெல்லாம் வந்து நிறைய சுவாமி சிலைகளை வந்து தொடர்பு இருக்கும் பாருங்க. தொடர்பு, ஆமாம், தாமிரபரணிக்கு காவிரி கரைக்கும் உள்ள தொடர்பு தான். நிறைய விஷயங்கள் தொடர்பு இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த வாசுதேவன் நல்லூர், அது ஒரு தொகுதி. கோயில்பட்டியிலே பார்த்தீங்கன்னா இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை. ஆமாம். கோயில்பட்டியில் மெயினாக கடலை மிட்டாய், அந்த சீவல், அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வீடுகள்லேயே நிறைய பண்ணுறாங்க. கடலை மிட்டாய் தான் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. கோயில்பட்டி சங்கரன் கோயில், அங்கே ஒரு சில இதெல்லாம் வந்து நெசவு தொழிலும் பண்ணுறாங்க. ஸோ அந்த தொழில்களை மேம்படுத்துறதுக்கும் பண்ணலாம் சங்கரன் கோயில், கோயில்பட்டி பகுதிகளில். அதுமாதிரி விவசாயமே நிறைய இருக்காங்க. வள்ளியூர்லேயே வந்து விவசாயம் தான். அங்கே வள்ளியூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னா தென்னை மரங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி வள்ளியூர் அந்த பக்கம் கன்னியாகுமரி, நாகர்கோயில்லாம், கன்னியாகுமரிலாம் வந்து இந்த ரப்பர் மரங்கள் நிறைய இருக்குது. அங்கே இன்னும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. அங்கே வந்து ரப்பர் மரங்களுக்கு வந்து கேரளாவில் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சில நலத்திட்டங்கள், சப்சிடி அதெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற மாதிரி இங்கே வந்து இல்லை. கன்னியாகுமரியில் இருக்கிற ரப்பர் மரங்களை வந்து சீர்படுத்துறதுக்கோ, அதை வந்து சப்சிடி கொடுக்குறதுக்கோ, அதை வளர்க்குறதுக்கோ, அது வந்து நிறைய அந்த இடத்துல தோய்வு தான் அவங்களுக்கு. அந்த ரப்பர் மரங்களை வச்சு வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். விளாத்தி குளத்தில் வந்து குறிப்பிட்டு இன்னும் விவசாயம் தான் அங்கே வந்து நம்மளுக்கு மேஜராக தெரிஞ்சது. மற்ற சிறு தொழில்கள்லாம் மற்ற இடங்களில் பண்ணுற மாதிரியும் பண்ணுறாங்க. இந்த நெசவு தொழில் பண்ணுறாங்க ஒரு சிலர். இந்த கடலை மிட்டாய் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆலங்குளத்துலேயும் அதே மாதிரி தான். ஆலங்குளம் இந்த பகுதியெலாம் கருப்பட்டி தொழிற்சாலைகள்லாம் நிறைய அவங்க விரிவுபடுத்தணும். ஆலங்குளத்துலேயே வந்து மனோஜ் பாண்டியனும், விளாத்தி குளத்தில் மார்க்கண்டேயன், திமுக. ஆமாம், திமுக. ரெண்டு பேருக்கு எப்படி சார் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு மார்க்கண்டேயன் ஏதோ நல்ல பேர், ஏற்கனவே அதிமுகவில் இருந்து போனவர் தான் அவர். அம்மா காலத்துலேருந்து அப்படியே மாறி இப்படி போனவர் தான். அவங்க நல்ல பேர் இருக்குன்னு சொல்றாங்க. மார்க்கண்டேயன் விவசாயத்துல ரொம்ப ஆர்வம் உள்ள. ஆமா, அதை சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து அரசியலை விட வந்து எனக்கு விவசாயம் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அந்த தொகுதியில நான் பாப்புலரா இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். மனோஜ் பாண்டியன் வந்து இப்ப மாறி மாறி இருக்கிறதுனால களம் வந்து மக்கள் குழப்பத்துல தான் இருக்காங்க. ஏன்னா இவர் அதிமுகவில் இருந்தார், இவங்க அப்பா அதிமுகவில் இருந்தார், இப்போ வந்து இவர் திமுகவுக்கு வந்திருக்காரு. எந்த அளவுக்கு களம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒட்டப்பிடாரம் வந்து ஒரு காலத்தில் வந்து திமுகவினோட கோட்டையாக இருந்தது. அப்படியே ஜெயலலிதா மேயர் தகர்த்தெறிஞ்சாங்க. இப்போ வந்து எப்படி களம் வந்து குழப்பத்தில் தான் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. திருச்செந்தூர் வந்து இந்த முறை அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்னா, ஆறுபடை வீடுகளில் ஒன்று. அங்கே வந்து ஏற்கனவே இந்த ஊழல், அதாவது அறநிலைத்துறையில் வந்து காசு அதிகமாக வாங்கிட்டு வந்து அங்கே உள்ளே விடுறாங்க பக்தர்களை அப்படின்ற பேச்சு அங்கே அதிகமாக படுறதுனால ஒரு சலசலப்பு திமுக மேலே அதிருப்தி இருக்கு பக்தர்களுக்கு. அதனால அங்கே வந்து அதிமுகவுக்கு பெருவாரியான வாய்ப்பு அப்படின்னு தான் லேட்டஸ்ட்டாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி திருச்செந்தூர்லேயும் திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மக்கள் பல இடங்களில் வந்து பிரச்சாரத்திலே விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நயினார் வந்து போட்டியிற சாத்தூர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து நெசவு தொழில், மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. சிறு தொழில், குறு தொழில். விருதுநகர் மாதிரி வந்து
அதுவும் கோவில்பட்டி, விருதுநகர் இந்த சார்ந்து இருக்கிற தீப்பெட்டி தொழிற்சாலை, அந்த பட்டாசு தொழிற்சாலைலாம் இருக்குது சாத்தூர் இந்த பகுதியில். சிவகாசி அது ஹப்பு தானே, அந்த சுற்றி இருக்க ஹப்பு தான். அது மாதிரி சிறு சிறு பேக்கெட்டுகளை போட்டு இந்த டீ ப்ராடக்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேக்கேஜிங் பண்ணி ஊறுகாய், இந்த சிறு குறு தொழில்கள்லாம் நிறைய இருக்காங்க சாத்தூரில். நெசவு தொழிலும் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அந்த பகுதிகளில் வந்து இவருக்கு கடுமையான போட்டி இருக்குன்னு தான் பார்க்குறேன் நான். நயினார் நாகேந்திரக்கு அந்தளவுக்கு ஈஸியாக வெற்றி பெற முடியாது. அங்கே வந்து விக்ட்ரி மார்ஜினே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மனோஜ் பாண்டியன் இடம், அவர் நிற்கிற இடம், ஆலங்குளம், இதெல்லாம் வந்து இந்த பெல்ட் சாத்தூர் எல்லாமே வந்து ஒரு 1000 ஓட்டு வித்தியாசம், 400 ஓட்டு வித்தியாசம், 100 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிப்பாங்க. அப்படி தான் வெற்றி வேட்பாளர்கள். அதுமாரி தான் விக்ட்ரி மார்ஜின் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். திமுகவுமே இந்த மாதிரி தூத்துக்குடி மற்ற இடங்கள்லாம் ஜெயிக்குதுன்னா அங்கே விக்ட்ரி மார்ஜின் கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஓவராலாக சார் இப்போ தென் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 தொகுதிகளில் இந்த கள நிலவரம் இருக்குது. ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க 80 தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1000 ஓட்டுக்கு கீழே தான் விக்ட்ரி மார்ஜின் இருக்குன்றது தான் கள நிலவரம். இப்போ புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனியாக போட்டியதுனால இங்கே இன்னும் கூடுதல் பாதிப்பு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏற்படுமா? ஏற்படுமான்னு எல்லா தொகுதியுமே போட்டிடுறாரு, எல்லா தொகுதியுமே போட்டிடுறாரு. பட் அவரு இருக்கிற பெல்ட்ல அந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் தான் இருக்குமே ஒழிய, திருநெல்வேலி அந்த பெல்ட்ல ஏற்கனவே அவர் போட்டிட்டு இருக்காரு. பையனும் நிற்கிறார், ராஜபாளையத்தில் நிற்க வைக்கிறார். ஆமாம் சார். தென்காசி, கடைநல்லூர் இந்த பகுதியில் எப்படி இருக்கு? தென்காசிலாம் வந்து அதிமுக தான் இந்த தடவை வரும். அப்படி அந்த அதிமுக கடைநல்லூர்லேயும் அதிமுக தான் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து இவங்களுக்கு டஃப்பாக தான் இருக்குது திமுகவுக்கு. அதான் பட் விக்ட்ரி மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கள நிலவரம் சாதகமாக இருந்தாலும் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் வந்து மார்ஜின் வந்து யார் ஜெயித்தாலுமே மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த தடவை வந்து தொங்கு சட்டசபை நோக்கி தான் போயிட்டு இருக்கோமோன்னு ஒரு சூழ்நிலை உருவாகி அதற்கான அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் இவங்க சொன்னாங்க திமுக நாங்கள் 5000 கொடுத்துட்டோம், அதனால் எங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஓட்டு விடுவோம். அப்புறம் அது வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு ஒரு சில காரணங்கள்னால, இந்த பாலியல் தொல்லைகள் அதெல்லாம். இவங்க வந்து அறிவித்தாங்க நாங்கள் இப்போ ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பன் இவர் கொடுத்தாரு. கூப்பன்னால எங்களுக்கு வந்து இது இருக்குது, பெண்கள் அதிகப்படியாக ஓட்டு போடுவாங்க. அப்படி இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஸ்ரீவைகுண்டத்துலேயும் வந்து திமுகவுக்கு கடும் அதிருப்தி தான் இருக்குது. அங்கேயும் வந்து அங்கே இருக்க விவசாயிகள், அது இல்லாமல் வந்து சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எந்த நலத்திட்டமும் சரியாக வரல. அது மாதிரி பெண்களுக்கு அந்த பகுதிகளில் குறிப்பிட்ட நீங்கள் இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த தென் தமிழகத்திலலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த நலத்திட்டங்கள் 1000 ரூபாய் கொடுக்கலன்னு பெண்கள் அதிருப்தியில் தான் இருக்காங்க. அது இல்லாமல் அந்த பகுதிகளில் குறிப்பாக விருதுநகர்லேருந்து நீங்கள் போனீங்கனாலே, அந்த பெல்ட்லேருந்து போனீங்கனாலே ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் கோவில்பட்டி, விருதுநகர், தென்காசி, ராஜபாளையம் இந்த பகுதிகள்லாம் வந்து அவங்க கேட்குறது என்னென்னா, அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம், ஆடு மாடு திட்டம் இது இல்லை. ஆகையினால கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு இல்லைன்னு பல பேர் வந்து பேசக்கூடிய அளவில் இருக்குது. அதை நான் சரி கட்டுவேன் அப்படின்ட்டு ஓபிஎஸ் உடைய பிரச்சாரம். அவங்க எப்படி சரி கட்டுவாங்க? எப்படி சரி கட்ட முடியும்? ஆல்ரெடி கொடுக்கல, கொடுத்தது யார்? அம்மா. அதனால் அவங்களுக்கு ஓட்டு போகுமா, அவங்க சார்ந்திருக்க கட்சிகளுக்கு ஓட்டு போகுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பட் இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்குது. சசிகலா அம்மையார் வந்திருக்கிறதுனால கடைசி நிமிஷத்தில் அவங்க வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி சொன்னதுனாலும், பட் அவங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 21 தொகுதிகள்லேயோ ஒரு 15 தொகுதிகளை தாக்கத்தை உருவாக்குவாங்க. மேபி அவங்க அதிமுகவுக்கு பாதகத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால தான் அந்த என்ன சொல்கிறது, ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் அதிமுகவே பல இடங்களில் ஜெயிக்கும். என்னதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக ஏறுமுகத்தில் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் விக்ட்ரி மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், மிக மிக குறைவு தான். ஆமாம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கடந்து எனக்கு நன்றி.